ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாந்தி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க டியூஷன் சென்டர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. இவங்க டியூஷன் சென்டர் வச்சு மாதம் ஒரு 30,000க்கு பக்கமாக சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்க வீட்டுக்கு இவங்க ஒரே பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகளாக வந்தாலும் பெட்டராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் இது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிறது இல்லாமல் எங்களுடைய ஒரே பொண்ணுக்கு தாங்க. ஸோ அதனால் என்னோடய பொண்ணு நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாகவே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதாவும், ஒரு 2 வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து டிவோர்ஸ் ஆனதுனால இப்போ வரக்கூடியவராது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும், மனைவியும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.